வணக்கம் வணக்கம். இங்க டாக்டர் கொடுத்து எத்தனை நாள் ஆச்சு? குடுக்கறதுக்கு முன்னாடி மண்ணின் தன்மை எப்படி இருந்தது, வேர் வளர்ச்சி எப்படி இருந்தது? இதை கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து இப்போ காட்டினுடைய தன்மை வந்து கடினமா இருந்தது. வேரினுடைய தன்மை வந்து பார்க்கும்பொழுது என்னாச்சு, அது சும்மா பிளாக்கிஷா அதிக வளர்ச்சி இல்லாம முரண்முரடையா இருந்தது. ஓகே. இப்போ டாக்டர் சாயில் கொடுத்த 7 நாள்ல வேரினுடைய வளர்ச்சி நல்லா தெளிவா வந்திருக்குது. ஓகே. கொஞ்சம் ஒயிட்டிஷா வளர்ச்சி தன்மை அதிகமா இருக்கு. ஓகே. மண்ணினுடைய தன்மை பொறுப்பா கொஞ்சம் லூஸா இருக்குது. அன்னைக்கு மம்டி பயன்படுத்தி தான் வந்து மண் எடுத்தோம். இப்ப கையிலே பறிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கையில பறிக்கிற அளவுக்கு இருக்குது இல்லையா? நீங்க பாருங்க சார், அன்னைக்கு இந்த மாதிரி நம்ம வேர் எடுத்தோம்ல சார், பௌதிக தன்மை அப்படி சொல்றோம் இல்லையா? பௌதிக தன்மையில வந்து அம்மா வேறு ஜெல்லி வேறு நல்லா இருக்கணும்னு சொல்றோம். அன்னைக்கு இந்த மாதிரி இருந்ததுங்க. ஜெல்லி வேர் நிறைய வந்திருக்கு. அன்னைக்கு இருந்ததா? அன்னைக்கு குறைவா இருந்தது, இவ்வளவு வேர் இல்ல. இன்னைக்கு எப்படி இருக்குங்கய்யா? என்ன முடியாத அளவுக்கு வந்து வெள்ளை வேர் ஓடி இருக்கு. ரெண்டாவது வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படி சொல்றோம். இன்னைக்கு வந்து தண்ணி ஊத்தி பார்க்கலாம், எந்த அளவுக்கு எத்தனை செகண்ட்ல வந்து ஹோல்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஊத்துங்க, நீங்க ஊத்தலாமா? ஊத்து பாருங்க. ஒரு சீக்கிரம் உறைஞ்சிச்சு அப்படியே இல்லைங்களா? பாருங்க, அப்படியே உள்ள இறங்கிருச்சு சீக்கிரம். இதுதான் மண்ணில வந்து வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி அப்படி சொல்றோம். டாக்டர் குடுக்கறதுக்கு முன்னாடியே இங்க பாசம் கட்டி இருந்தது இல்லைங்களா? பாசம் கட்டி. ஏன் பாசம் கட்டி இருந்ததுன்னா மண்ணில வந்து காட்டு இலக்கம் இல்லை இருக்கும்போது இல்லைங்களா? இப்போ டாக்டர் கொடுத்த ஒரு 7வது நாள்லயா மண்ணு லூஸ் ஆகி இறங்கிருச்சு பாருங்க. ஒரு 10-12 செகண்ட் இருக்குல்ல, இந்த மாதிரி ஆகும்போது மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த அம்மவேறு ஜெல்லுவேருக்கு வந்து காற்றோட்டம் போகும்போதுதான் இந்த மாதிரி அம்மவேறு ஜெல்லுவேர் வந்து போதுமான அளவுக்கு வந்து உருவாக்க முடியும். ஓகேயா? இது 7 நாள் ரிசல்ட்ஸ்லயா